வர்தா புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கிற நிலையில காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரத்தில் நமது செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் சில தகவல்களை கேட்டறியலாம். ரகுவரன், தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கிற நிலையில மாமல்லபுரம் பகுதியில் காற்றின் வேகம், மழைப்பொழிவு எப்படி இருக்கு? கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது வர்தா புயலானது கரையை கடக்க துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 19 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் என்று அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் மீனவ மக்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. நாம் தற்போது திருப்போரூர் கடல் பகுதியில் இருக்கிறோம். கடல் பகுதியை நீங்க பார்க்கலாம். கடல் எந்த அளவுக்கு கொந்தளிப்போடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கடல் அலை மிக ஆக்ரோஷமாக வீசிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கடல் அலை அதிகமாக வீசுவதாலும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதாலும் கடல் பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவ பகுதிகளில் இருக்கக்கூடிய படகுகள் அனைத்துமே மேடான பகுதிகளுக்கு கிரெயின் மூலம் எடுத்து சென்றப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே காற்றின் வேகம் மிக மிக அதிகமாக இருப்பதாலும் மேலும் கனமழை பெய்து வருவதனாலும் இந்த மீனவ பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மீனவ பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துமே காற்றின் வேகம் தாங்க முடியாமல் சில மரங்கள் புரிந்து விடும் நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் ரகுவரன், புயல் வேகத்துல காற்றின் வேகம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் கூட முழுமையா சேர முடியாத ஒரு நிலை இருக்குது. நீங்களும் ஒளிப்பதிவாளரும் ரொம்பவே சிரமப்பட்டு இந்த தகவல்களை காட்சிகளை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய கடலோர பகுதி மக்கள் எங்க வெளியேற்றப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அவங்களுக்கு உண்டான மாற்று ஏற்பாடுகள், வசதிகள் என்னென்னலாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நீண்ட கடற்கரை பகுதியை கொண்டது இது. அதனால 44 தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தற்காலிக முகாம்ல மக்களுக்கு தேவையான அனைத்து வகை பொருட்களுமே அங்கு தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் புதிய தலைமுறைக்கு தெரிவிக்கும் போது தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மீட்பு குழு 2 குழுக்களாக பிரிந்து தாம்பரம் மற்றும் இந்த கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டிய பகுதிகளில் பேரிடர் மீட்பு குழு கிட்டத்தட்ட 80 பேர் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மீட்பு பணியில் ஈடுபடுத்துவதற்காக அனைத்து போட் மற்றும் தற்காலிக கயிறு வகைகள் அனைத்துமே தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது புயல் கரையை கடக்க துவங்கி இருப்பதால் கடல் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறது. சில பகுதிகளில் கடலில் உட்புகுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது கடற்பகுதியில் நாம் இருக்கிறோம். இங்க இருக்கிற மீனவ பகுதிகள் போட்டு அனைத்துமே மேடான பகுதிகளுக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. மேலும் தண்டோரா நிலையமாகவும் மக்கள் தொலைக்காட்சியையும் பார்க்க வேண்டும். மேலும் தேவையில்லாமல் மக்கள் வெளியே வரக்கூடாது. மேலும் வானொலி தொலைக்காட்சி மூலம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு மக்கள் இருக்க வேண்டியதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ரகுவரன், தொடர்ந்து காற்றின் வேகமும் மழைப்பொழிவும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறதுனால கூடுதல் மீட்பு படையினர், காவல்துறையினருக்கு உண்டான தேவை அந்த பகுதிகளில் இருக்கா? அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது மும்முரமா செய்யப்பட்டு வருதா? அதாவது காற்றின் வேகம் தற்போது அதிகரித்து வருகிறது. காலை 5 மணியிலிருந்தே மழை துவங்கியது. ஆனால் தற்போது மதியத்திலிருந்துதான் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. நாம் தற்போது இங்கே நிற்க முடியாத அளவிற்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மரங்கள் அனைத்துமே சாய்ந்து ஆடிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையோரங்களில், அதாவது கிழக்கு கடற்கரை சாலைகளில் பேருந்துகளோ வாகனங்களோ செல்ல முடியாத நிலைதான் தற்போது இங்கே இருக்கிறது. மேலும் வாகனங்கள் எக்ஸாம்பிள் வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத வகையில் தான் இருக்கிறது. வாகனங்கள் மிக சிரமப்பட்டு தான். கடுமையான சூழலிலும் கடும் சிரமத்திற்கிடையும் நீங்களும் செய்தியாளர்களும் பல்வேறு தகவல்களை வழங்கினீர்கள். ரகுவரன், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தற்போது பழவேற்காடு பகுதியில் நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் சில தகவல்களை கேட்டறியலாம். ரமேஷ், இன்னைக்கு காலையில பழவேற்காடு பகுதியில நீர் சூழ்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற முடியாம தவிச்ச காட்சிகளை நீங்க களத்திலிருந்து பிரத்யேகமா பதிவு பண்ணீங்க. தற்போது காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிற நிலையில பழவேற்காடு பகுதியில மழை பொழிவு எப்படி இருக்கு? அங்க என்ன சூழல் நிலவுது? அதாவது காற்று என்பது தற்பொழுது பலத்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதுசூதனன் அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மரங்கள், ஏராளமான மரங்கள் விழுந்திருக்கின்றன. நூற்றுக்கணக்கான மரங்கள் இந்த பழவேற்காடு பகுதியிலே விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இங்க பழவேற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கேட்ட பொழுது கடந்த 20-30 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு புயலை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள்.
எங்கு பார்த்தாலும் மரங்கள் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு மரங்கள் சாய்ந்து இருக்கின்றன. அங்க அந்த கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. அந்த மீனவ கிராமங்களில் கடல் நீர் என்பது புகுந்து இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் காலையிலிருந்து படம் எடுத்தோம். அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மீட்டு தற்பொழுது அவர்கள் இதில் பொன்னேரியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வகைகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்பொழுது கடற்கரை அருகிலே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட எஸ்பி சாம்சன் நமக்கு அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அங்க ஏற்கனவே பலத்த காற்று வீசுகிறது. ஏனென்றால் முகதுவாரம் பழவேற்காடு பகுதிதான் அந்த புலிக்காட்டு ஏரி மற்றும் அந்த கொசஸ்தலை ஆறுகள் எல்லாம் இணைக்கக்கூடிய வங்கக்கடலுடைய முகதுவாரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அங்கு பலத்த காற்றும் மற்றும் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. முன் எப்போதும் அல்லாத அளவிற்கு கடல் சீற்றமாக இருக்கிறது. முன் ஆள் இருப்பது கூட தெரியாத அளவிற்கு, அருகில் ஆள் இருப்பவர் கூட தெரியாத அளவிற்கு அந்த காற்று என்பது வீசிக் கொண்டிருக்கிறது. 2 சக்கர வாகனங்களிலே பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காற்று என்பது மிக வேகமாக வீசிக் கொண்டிருக்கிறது. மீனவர்கள் தன்னார்வமாக தானாக முன்வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது போன்ற ஒரு புயலை அவர்கள் எதிர்பார்க்காததால் ஒரு சில பேர் இதனுடைய தீவிரத்தை அறியாமல் வீடுகளிலே தஞ்சம் புகிர்ந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் தற்பொழுது அப்புறப்படுத்தப்பட்ட பணி ஏற்படுகிறது. தற்பொழுது இந்த ஐஜி, அதாவது திருவள்ளூர் மாவட்டங்கள் எல்லாம் பார்த்து காவல்துறை ஐஜி இங்க வந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் சுந்தரவள்ளி, அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் ஆகியோரெல்லாம் முகாமிட்டு மக்களை அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழரசன். ரமேஷ், பழவேற்காடு பகுதியில் கடல் நீர் சூழ்ந்ததால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற முடியாம தவிச்ச காட்சிகளை காலையில நாம பார்த்தோம். அங்க இருந்த மக்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டுட்டாங்களா? பழவேற்காடு பகுதியில் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரிக்கிறதுனால மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட்டுட்டாங்களா? அங்க என்ன சூழல்? இன்னும் ஒரு சிலரை அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையின் வேறு பகுதியில் இருக்கிறவர்கள் இங்கே திருப்பி விடப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மாநில பேரிடர் குழுக்கள் 20 பேர் கொண்ட குழுக்கள் இங்க திருப்பி விடப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தீயணைப்பு படையை சேர்ந்தவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். படகு மற்றும் அதே போல மீட்பு ஆவணங்களை எடுத்துக்கொண்டு சென்று ரெஸ்கியூ அந்த இதெல்லாம் போட்டு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போந்திருக்காங்க. குடியிருப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரலும் தண்ணி வந்திருக்கிறது பார்க்க முடிகிறது. நாம் எப்படி ஒரு போன டிசம்பர்ல சென்னையில வெள்ளம் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததோ அது போன்ற ஒரு பிரச்சனை என்பது இங்க இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அந்த ஒரு சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே பழவேற்காடு சுற்றியுள்ள பகுதி முழுவதுமே பாத்தீங்கன்னா மீன் பிடித்தல் தொழில் தான் பிரதானமாக இருக்கிறது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவர்களுக்கு தகுதிக்கு தற்போது இந்த மீன் பிடித்தல் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் அனைவருமே தற்பொழுது பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொன்னேரி கூடிய பல கல்யாண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்குதான் அதாவது ஏற்கனவே நம்ம அந்த அதிதீவிர புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதி இந்த பழவேற்காடு பகுதி என்பதால் பலத்த காற்று வீசுகிறது. எங்கு பார்த்தாலும் மரங்கள் சாயக்கூடிய நிலையில் இருக்கிறது. தெருக்கள் எல்லாமே மர கிளைகளாக தான் இருக்கின்றன. அதே போல மின்கம்பங்கள் எல்லாம் சாய்ந்து விட்டன. நேற்று இரவில் இருந்து இந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது இயல்பு நிலை திருவதற்கு ஓரிரு வாரங்கள் ஆகும். அந்த அளவிற்கு ஒரு புயல் இருக்கிறது. 2011 தானே புயல் எப்படி புதுச்சேரியில் அடித்ததோ அதைவிட ஒரு தீவிரமான புயல் தற்போது தமிழகத்துடைய பழவேற்காடு பகுதியில் அடித்திருக்கிறது. தெற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு தமிழகத்துடைய பிரதான பகுதி சரியாக அந்த வர்தா புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியில் நாம் இருக்கிறோம். இங்கு ஏராளமான வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊடகங்களில் செய்தி வந்ததை அடுத்து மேலும் சிலர் அதிக அளவிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் குறிப்பாக குழந்தைகள் பெரியவர்களாம் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களெல்லாம் இது அழுந்து கொண்டு பேருந்துகளில் ஏறக்கூடிய காட்சிகள் மன ரீதியாக ஒரு பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தியது கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் இடுப்பளவு தண்ணியில அந்த குழந்தைகளாம் கூட்டு வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்களாம் பேருந்துகளை நேற்று இரவிலிருந்தே சுந்தரவள்ளி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஏராளமானோர் கொண்டு சென்றாலும் அவர்கள் இது போன்ற புயல் அடிக்கடி வருவது வாடிக்கைதான் என்று ஒரு அசாதாரணமாக இருந்ததால் சாதாரணமாக அவர்கள் இந்த புயலை பார்த்ததால் தான் ஏற்பட்ட விளைவு. அவர்களும் தற்பொழுது தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் அந்த மேடான பகுதியாக இருக்கக்கூடிய பொன்னேரிக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து 18 கிலோமீட்டர் இருக்கிறது. இந்த புலிக்காடு தான் பாத்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய அந்த பேக் வாட்டர் என்று சொல்லக்கூடிய உப்பு நீர் ஏரி. இங்கதான் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தங்களுடைய படகுகள் மூலமாக மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். தற்பொழுது அந்த கடல் நீர் எல்லாம் வேகமாக கடல் நீர் உள்ள புகுந்ததால் அந்த பகுதியெல்லாம் பழவேற்காடு பகுதி முழுவதுமே வீட்டு பகுதிகளுக்கெல்லாம் கூட தண்ணீர் புகுந்து இருக்கிறது. தமிழரசன்.